காசு காசு. ஆவணியூர் மக்கள் நாளே சம மாசு நடுவர் அவர்களே. நீ முதல்ல பேசு. நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம். நீ பேசு முட்டை. நடுவர்களே உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்காங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிஞ்சு எப்படி கைதட்டு பாருங்க. எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்ல. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? மண்டா. நீ ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா. நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. யான் கவிதை எப்படி இருக்கு? ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே என்ன பேச்சு பேசுற அப்படி நம்ம மஞ்சிடாத. ஒன்னு சொல்றேங்க, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஆனா என்னுடைய பெண்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும். மறந்துட்டு பேசாத. அதனால தான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வச்சுக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தா தான் நீங்க ஆண்கள்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனால தான் நாங்க கல்யாணத்தை மண்டபத்திலே முடிக்கிறோம். உண்மையிலே பாருங்க, பெண் என்றால் அன்பு, அன்பு. பெண் என்றால் பண்பு, பண்பு. பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நீ நம்ப வாழ்க்கையில உருப்பிடுவ. இந்த ஓரமா கணக்கு கம்பு. நீ ஒழுங்கா பேசுவா. உண்மையிலே பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க. பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது. ஒரு பெண் என்பவள் குடும்பத்தை பொறுப்பாக இயக்குபவள் ஒரு பெண். அவர்களே உண்மையிலங்க, பெண்கள் நல்ல பிக்கல் பிடுங்கல்னு சொன்னார்ல. நான் கேக்குறேன், 25 வயசான உடனே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு ஏன் போய் வீடு வீடா போறீங்கன்னு கேக்குறேன். நாங்க தான் 25 வயசுல உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு உங்க வீட்ல பொண்ணு இருக்கான்னு ஜாதகத்தையும் போட்டோ தூக்கிட்டு திரறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஜன்னல்ல திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானா எங்களை தெருவில் எடுத்து விடுற? நீ எங்களுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க பாப்போம். அட நாய. ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, அப்படி பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ண மனசுலே நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க தெரியுமா? எப்படி? அப்படி தங்க பதக்கத்தின் மேலையா இருப்பாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு பனி குளிர் இருக்காது அதுக்கு. ஆனா உண்மையிலே நடுவர்களே, எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க அப்படி மேட்சுக்கு மேட்சா Dress போட்டுருப்போம். ஏன் தெரியுமா? எங்க பெண்கள் எல்லாம் மேட்சுக்கு மேட்சா. ஏன் மேட்சுக்கு மேட்சா Dress போறீங்க? கட்டுன புருஷன் தான் மேட்ச் அமையல, போட்டுக்கிற Dress ஆவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டுமே. நாங்க ஆண்கள் ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா Dress போடுறது இல்ல? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். இவ்வளவு பேச்சு பேசினா அப்படி இல்ல மஞ்சாத. நான் கேக்குறேன், காலையில தூங்கி எந்திரிச்சல இருந்து பொண்டாட்டி எல்லாம் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க? காலையில தூங்கி எந்திரிச்சல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடின்னு எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது எங்க பெண்கள் இந்தாடா காபி. ஓ புருஷனை போய் சொல்லு, அடுத்த புருஷனை சொல்லி ஊட்டி பரவlu பார்த்தேன். அப்படி சொல்ல மாட்டோம்ல, பொறுப்பா குடும்பம். அதான் சொல்லிட்டியே. அப்படி பெண்கள் பொறுப்பா இருக்கும்போது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது இனிமையாக உள்ளது. நீங்க 100 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். நன்றி நடுவர்களே. உங்க ஆதார் அட்டை எடுத்து பாருங்க தெரியும். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு பெண் பொறுப்பா இருக்கிறத இந்த ஒரு விஷயத்துல சொல்றேன். எந்த விஷயம்? உண்மையிலே பாருங்க, இந்த எங்க பெண்கள் பக்கம் அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன். அப்படி பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். அப்படியே ஆண்கள் பக்கம் எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன், அப்படியே பீடி நாரும், பிராந்தி நாரும், பான் புறாக்கு நாரும், இப்படி நாத்தமத்து. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது. இல்லைன்னா நாரி போயிருந்து தெரிஞ்சுக்க. என்ன சொல்ற? ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும், பிராந்தி நாரும். அப்படி சொல்லக்கூடாது. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட் வாசனை வரும், பிராந்தி மணக்கும். 250 ஓவா ஓட்டு குடிச்சிருக்கும் நாரும் சொல்ற. அதுவே சொல்லிருக்காங்க. என்னன்னு? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். அப்ப சுகர் உள்ளவங்கள இனியவன், பொம்பளை புரிக்கிய லேடிஸ் விரும்பி நல்லவன் சொல்லணும். எதுக்கு நீ சொல்ற? ஆனா உண்மை இந்த பெண்களுக்கு உண்டான புத்தி இருக்கு பாருங்க. பெருமை பேசுறது. 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும். அக்கா பாத்தியாக்கா புது செருப்பு. எடப்பாடியில் 250 ரூபாய் சொன்ன அடிச்சு வாங்கிவிட்டேன். 150 ரூபா 10 பேர்ட்ட காட்டிட்டு தான் காலிலே போடும். ஆனா என் ஆம்பளை 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்ட்டையாவது சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்? தலைதான் தொங்கிருமே நிமிந்து அவ்வளவு சொல்றதுக்கு. அப்படி பாதுகாப்பா வாழ்றோம் நாங்க. ஆனா என்னதான் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அப்படி இப்படி இருந்தாலும் கூட அப்படியே குங்கும பூவே கொஞ்சம் புறாவா இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, எங்க அத்தா மாதிரி பாசக்காரால நாட்டுல பார்க்கவே முடியாது. அப்படி என்ன பாசம்?
மேலே பாருங்க, மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் டானு எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அவர் கிரக பலன்கிறது. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படின்னு கூடுவாரு. அரை புதையில இருந்திருப்பேன் போல. என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியா தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. அப்படியே தங்க குட்டினானா அப்படியே சிங்குன அத்தா முன்னாடி போய் யார் நீங்க? ஆமா யாத்தா டெய்லி காலையில 7 மணி ஆனா என் முகத்திலே முழிச்சு எந்திரிக்கணுங்கிறீங்களே, அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கும், இன்னும் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க. இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஆனா என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் கூட எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க. சென்னையில கடல் இருக்கு, பீச்சு கூட்டிட்டு போவாரு. எங்க ஊர்ல கம்மா கரைதான் இருக்கு, அங்கேதான் கூட்டிட்டு போக முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினா ரைட்டு. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு, எது அந்த நூடுல்ஸ் மண்டேவா எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம். என்ன இது என்னடா அது வெள்ளை பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரசு மாதிரி இருக்கு. அப்படியே தலைய வரடி விட்டு கவிதை சொல்லுவாரு பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், யாத்தா நான் அவ்வளவு அழகா இருக்கடாத்தா அப்படிங்கிறேன். மூதேவி அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேன். எனக்கு நீ வந்ததுல இருந்து இந்த பக்கமே தெரியவில்லை, பீக்கரே தெரியலை. ஆனா என்னதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாலும் கூட அப்படி பொறுப்போட ஒரு பெண் இருக்கிறதுனால பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். எப்படி? வளர்ந்த கலை மறந்து விட்டா நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாய் இருப்பது ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்புதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பாட்டு. ஆஹா, பாட்டுக்கார அம்மா சொல்லையிலே சொன்னாங்க, அந்த பாட்டுக்கார அம்மா வருவாளா சார்னே, அது பாட்டுக்கு வரும், பேசாம இருங்க அப்படின்னு நானும் சொன்னேன். அது மாதிரியே வந்துட்டியே. இப்போ பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு போயிருக்கு. இங்கிட்டு ஒருத்தர் பேசணும். பணியிலையும் நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, சந்தோஷமா இருக்கு. அவர் ஒரு 12 நிமிஷம், இந்த அம்மா ஒரு 12 நிமிஷம், நான் 6 நிமிஷத்தில் தீர்ப்பு. அடிப்பணந்து நீங்கள் சொன்னால் 2 நிமிஷத்துலையும் தீர்ப்பு சொல்வேன். வாங்க கோப்பா ரவிக்குமார்.